வெல்கம் டு அவர் சேனல். இப்போ சாப்டர் 8ஓட MCQ பார்க்க போகிறோம். சரியா, வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, எ சர்க்குலர் டெம்ப்ளேட் ஆஸ் எ ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ரேடியஸ்னால் கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஸ் அப்ராக்சிமேட் எரர் 0.02 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ எரர் வருதா? 0.02. அதான் வந்து டிஆர். கொஸ்டினில் பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் கொடுத்ததுனால ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr². ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க. அப்போ dA = 2πr இன்ட்டு டிஆர். ஓகேவா? இங்கே நம்பரை கூட அப்ளை பண்ணியிருக்கேன். 2π ஆருக்கு என்ன தெரியும்? 10, டிஆருக்கு 0.02. ஸோ மல்லை பண்ணனா ஒரு எனக்கு 0.4π. சொல்ல புரிஞ்சா? எனக்கு பர்சன்டேஜ் எரர் தான் தேவை. எனக்கு தேவை பர்சன்டேஜ் எரர். ஸோ அதுக்கு ஃபார்முலா dA/A இன்ட்டு 100. இதான் பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா. ஸோ டிஏ என்னது எனக்கு 0.4π பை ஏ என்னது எனக்கு πr² இன்ட்டு 100. ஸோ ஒரு பைக்கு ஒரு பை கட் ஆகிடுச்சு. ஆருக்கு என்ன கொடுக்கலாம்? 10. அப்போ 0.4 டிவைட் பை 100. இங்கே இன்ட்டு 100 கட் ஆகிடுச்சு. மிச்சம் எனக்கு 0.4%. ஸோ ஆன்சர் என்னது எனக்கு 0.4%. நல்லா புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் 5th ரூட் ஆஃப் 31. 31ஓட 5th ரூட்டு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி 1/nth ரூட் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா, அதை nth ரூட் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா 1/n டைம்ஸ் பர்சன்டேஜ் எரர் ஆஃப் த நம்பர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வருது? 1/n. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா? 5th ரூட். அப்போ ஆன்சர் என்னது எனக்கு 1/5. ஸோ nth ரூட்னா ஆன்சர் 1/n. நல்லா புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் கவனிங்க. தேர்டில் கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்கான். கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கான், யூ கொடுத்துருக்கான். e⁴x² + y² கொடுத்துருக்கான். எது கேட்குறான்? ∂u/∂x. ஸோ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ∂u/∂x. ஓகேவா? ஸோ e⁴x² + y பண்ணால் அதே தான் வரும். ஸோ இதில் x² பண்ணால் ஃப்ரண்ட்டில் 2x. ஏன்னா எக்ஸுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே என்னது எனக்கு கொஸ்டின் தானே. ஸோ என்னென்னு போட்டுக்கலாம்? அதை யூன்னு போட்டுக்கலாமா? அப்போ 2ux. ஸோ எந்த ஆப்ஷன் வந்திருக்கு? எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. சொல்ல புரியுதா? நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? v கொடுத்துருக்காங்க. v = log e⁴x + e⁴y. கொஸ்டினில் ∂v/∂x கண்டுபிடிக்க சொல்கிறான். ∂v/∂y தப்பாக கொடுத்துருக்காங்க. ∂v/∂y கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் ∂v/∂x பண்ணுறேன். ஸோ லாக பண்ணால் 1/. இப்போ எக்ஸுக்குனால e⁴x பண்ணால் e⁴x தான். ஸோ இதான் ∂v/∂x. அடுத்து ∂v/∂y. ஸோ அந்த கொஸ்டினில் ∂v/∂v தப்பாக கொடுத்துருக்கான். சரி இந்த மாற்றிக்கிங்க. ∂v/∂y திரும்பி லாக பண்ணால் 1/. e⁴x + e⁴y. இப்போ நான் yக்கு பண்ணுறதுனால e⁴y பண்ணால் e⁴y தான் வரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறான். ∂v/∂x-ஐயும் ∂v/∂y ஆட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. e⁴x + e⁴y ரெண்டு கட் அடிச்சா ஆன்சர் என்னது எனக்கு 1. ஸோ ஆப்ஷன் 4. நல்லா புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th சம் கவனிங்க. 5th சம்மில் w = x⁴y கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை கேட்குறாங்க ∂w/∂x கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ண போகிறோம். சரியா? ஸோ ∂w/∂x = x⁴n ஃபார்முலா. அப்போ y x⁴y - 1. அவ்வளோ ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். ஆப்ஷன் 3. ஸோ ஒன்றுமே இல்லை, சாதா டிஃபரன்ஷியல் ஃபார்முலா போடுவோம்ல, x⁴n ஃபார்முலா n x⁴n - 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6ஆம் சம். இதில் வர எல்லா சம்மையும் ஈஸியாக இருக்கும். நல்லா போட்டு பாருங்கள். இந்த சாப்டரே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? f கொடுத்துருக்காங்க. e⁴xy என்ன கேட்குறாங்க? ∂2f/∂x/∂y கேட்குறாங்க. ஸோ இதை இது எப்படி பிடிச்சிக்கலாம்னா ∂/∂x ∂f/∂yன்னு பிடிச்சிக்கலாம். ஸோ ∂2f/∂x எப்படி பிடிச்சிக்கலான்னு ∂/∂x ∂f/∂y. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ∂f/∂y வேணும். அதை கண்டுபிடிச்சிக்கிறேன். கொடுத்துருக்க கொஸ்டினை வித் ரெஸ்பெக்ட் டு yக்கு பண்ண போகிறேன். அப்போ e⁴xy e⁴xy yயை பண்ணுற மிச்சனா இருக்குது எக்ஸ். கண்டுபிடிச்சேன்னா இப்போ எனக்கு என்ன தேவை? ∂2f/∂x/∂y. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் சொல்லி கொடுத்தேன். ∂/∂x ∂f/∂y. அப்போ ∂/∂x ∂f/∂y என்ன தெரியும்? x e⁴xy. இப்போ வெளில என்ன கொடுத்துருக்கான்?
எக்ஸ். ஸோ நான் எக்ஸுக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? அப்போ யூவி போட்டுக்கோங்க. இப்போ யூ வந்து எக்ஸு, வி வந்து இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய். யூ டேஷ் எக்ஸை பண்ணால் 1, வி டேஷ் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் பண்ணால் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் தான். இல்லை எக்ஸை மட்டும் அமைச்சுன்னா வரும் ஒய் வரும். ஸோ கிராஸ் அடிங்க. கிராஸ் அடித்தா எக்ஸ் ஒய் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய், இந்த கிராஸ் அடித்தா இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் காமனாக எடுத்துலாமா? ஸோ இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் காமனாக எடுத்துட்டா மிச்சம் எங்கிட்ட என்ன இருக்குது? 1 + xy. நல்லா புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம எழுதணும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒய் கிட்டா டோ பை டோ எக்ஸு டோ எஃப் பை டோ ஒய் நம்ம பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில கதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 7th சம். 7th சம்ல ஒரு க்யூப் கொடுத்துருக்கான். சரியா? க்யூப் கொடுத்துட்டு க்யூபோட சைடு கொடுத்துருக்கான். சைடு வந்து 4 cm அப்படின்னு கொடுத்துருக்கான். வித் அன் எரர் ஆஃப் 0.1 cm. எரர்னா டிஏ அது என்ன கொடுத்துருக்கான்? 0.1 cm. ஸோ ஏவும் கொடுத்துட்டான், டிஏவும் கொடுத்துட்டான். கொஸ்டினில் வால்யூம் கேட்குறான், எரர் இன் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப்னா ஃபார்முலா ஏ கியூப். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டிவி = 3a² × டிஏ. ஏக்கு என்ன கொடுத்துருக்கான்? 4, டிஏக்கு 0.1. ஜஸ்ட் சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 × 16 × 0.1. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது? 4.8 யூனிட் எழுதிங்க. சரியா? சென்டிமீட்டர் கியூப். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அடுத்து 8th சம் பாருங்கள். இல்லை சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா கொடுத்துட்டான் 6x². ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ds = 12x × dx. அவ்வளோதான். இது எக்ஸ்ன்றது எக்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ ஆப்ஷன் 2 செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 12x dx. ஸோ இதுவும் ஈஸியான சம். ஸோ இந்த சம் எல்லாமே உங்களுக்கு எதில் கேட்கலாம்னா 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சம்ஸ் தான். 9th சம் பாருங்கள். இங்கே வால்யூம் ஆஃப் கியூப் தான் கொடுத்துருக்கான். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் எக்ஸ் கியூப். எக்ஸ்னு கொடுத்துருக்கான். சரி, அதனால் எக்ஸ் கியூப் எடுத்துக்கிட்டேன். இன்க்ரீஸிங் த சைட் பை 0.1. அதாவது dx அர்த்தம்னு. அப்போ dx ஆனது 0.01. 1% தான் 1/100. 1/100னா 0.01. ஸோ அப்போ dv/dx = 3x². அப்போ dx கிராஸில் போயிடும். அப்போ dv = 3x² × dx. dx என்ன தெரியும்? 0.01. மல்லே பண்ணுங்கள். இப்போ 0.03x². புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் 3. வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு 10th சம் கவனிங்க. 10th சம் இதை வந்து நீங்கள் 5 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கான். g கொடுத்துருக்கான். g = 3x² - 5y + 2y². சரியா? அடுத்து எக்ஸு கொடுத்துருக்கான். எக்ஸு வந்து இ பவர் ஆஃப் டி. ஒய் கொடுத்துருக்கான் காஸ் டி. ஸோ என்ன கேட்குறான்? dg/dt தான் கேட்குறான். ஸோ எப்படி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ∂g/∂x. ஏன்னா என்கிட்ட இங்கே 2 வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய்னு. இன்ட்டு dx/dt. இதை டோன்னு எழுதக்கூடாது. ஏன்னா என்கிட்ட ஒரு வேரியபிள் தான் இருக்குது எக்ஸு கிட்ட. ப்ளஸ் ∂g/∂y இன்ட்டு dy/dt. நல்லா புரியுதா? ஸோ இதான் ஃபார்முலா. அப்போ மொத்தம் எனக்கு 4 டைம் தேவைப்படுது. ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிற பாருங்கள். ∂g/∂x. ஸோ இந்த ஈக்குவேஷனை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். பண்ணால் வரும் 6x மட்டும்தான் வரும். ∂g/∂y அதே ஈக்குவேஷன் ஒய்க்கு பண்ணுறேன். அப்போ -5 + 4y. அடுத்து இதை எக்ஸுக்கு பண்ணுறேன். dx/dt. இ பவர் ஆஃப் டி பண்ணால் இ பவர் ஆஃப் டி தான். அடுத்து இதை நான் ஒய்க்கு பண்ணுறேன். ஒய்யை பண்ணுறேன் dy/dt. காசை பண்ணால் -sin t. ஸோ எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 4 கண்டுபிடிச்சா 4 எடுத்து எழுத போகிறேன். அப்போ dg/dt = எல்லா ஆன்சர் எடுத்த போகிறேன். அப்போ 6x × இ பவர் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரிங்க 4y - 5 × -sin t. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு என்ன தெரியும்? இ பவர் ஆஃப் டி தெரியுமா? அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ இ பவர் ஆஃப் டி இன்னொரு இ பவர் ஆஃப் டி. ஸோ 2t மாதிரி போய்டும். 4 ஒய்க்கு என்ன தெரியும்? காஸ் டி. -5 × -sin t. ஸோ இந்த -sin t உள்ள கொண்டு வாங்க. ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்தால் 6e பவர் ஆஃப் 2t -4 sin t cos t ப்ளஸ் 5 sin t. ஸோ எந்த ஆப்ஷன் வந்திருக்கு? ஆப்ஷன் 1 வந்திருக்கு. ஸோ இது மட்டும் தான் போட்ட சம்லே 10 சம்மில் இது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய சம்மு. மற்ற எல்லாமே ஈஸியான சம்மு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள் 11th சம். 11th என்ன கொடுத்துருக்கான்? எஃப் கொடுத்துருக்கான். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் என்ன கொடுத்துருக்கான்? x/x + 1. கொஸ்டினில் டிஃபரன்ஷியல் கேட்குறான். ஸோ u வந்து எக்ஸு, v வந்து x + 1. u டேஷ் எக்ஸை பண்ணால் 1, v டேஷ் இதை பண்ணால் 1. ஸோ ஃபஸ்ட்டு vu டேஷ் இந்த கிராஸு, அப்புறம் uv டேஷ், அப்புறம் இந்த கிராஸ் பை v². ஸோ எக்ஸ் கட் ஆகிடுச்சா? மிச்சம் என்ன இருக்குது? -1/x + 1 ஹோல் ஸ்கொயர். இதை பண்ணனா ஒரு எனக்கு df/dx dx கிராஸில் போய்டும். ஸோ ஆப்ஷன் 2.
நெக்ஸ்ட் 12th சம். 12th ரொம்ப ஈஸி பாருங்கள். u கொடுத்துருக்கான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் ஒய் மைனஸ் 2019 டோ யூ பை டோ எக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸுக்கு பண்ண போகிறேன். பண்ணால் 2x இல்லை 3x பண்ணால் 3y. எக்ஸை பண்ணால் ஒன்று ஒய் அப்படியே தான் இருக்கும். இதில் எக்ஸு கிடையாது, இல்லை எக்ஸு கிடையாது. ஸோ 0 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸு ஒய்க்கு நம்பர் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க 4, ஒய்க்கு -5. ஸோ 2 4s are 8 -15. ஆன்சர் என்ன இருக்கு -7. ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் லீனியர் அப்ராக்சிமேஷன். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு 5 மார்க்லேயே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா இதை பாருங்கள். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா g of x ப்ளஸ் g dash x x minus x0 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. ஸோ கொஸ்டினில் g of x அவன் கொடுத்துருக்கான். ஸோ g of x என்ன கொடுத்துருக்கான் cos x. ஸோ x எடுத்து என்ன கொடுக்கணும் நான் π/2. அப்போ cos π/2 என்ன வந்துடும் எனக்கு 0. ஸோ g of x கண்டுபிடிச்சேன். அடுத்து g dash x தேவை. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காசை பண்ணால் மைனஸ் சைனு. ஸோ இதுக்கும் எக்ஸுக்கு நான் கொடுக்கணும் நான் π/2. அப்போ சைன் π/2 கொடுத்தானா sin 91. ஸோ ஆன்சர் -1. ஓகேவா? இப்போ எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் ஈக்குவல் டு g of x ஆன்சர் 0, g dash ஆன்சர் -1, x minus x ஆன்சர் π/2. ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போவேன். மைனஸ் உள்ளே கொண்டு போனால் வரும் -x ப்ளஸ் π/2 வந்துச்சா செகண்ட் ஆப்ஷனு. ஸோ ஈஸியாக இருக்கா? ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் நல்லா போட்டு பாருங்கள். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ 14 சம் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக போகும். w ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் z, அடுத்து ஒய் ஸ்கொயர் z மைனஸ் எக்ஸ், அடுத்து z ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இது உள்ள மல்லி வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளே கொண்டு போயிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் z, ஒய் ஸ்கொயர் z மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் z ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் z ஸ்கொயர் ஒய். உள்ள மல்லி விட்டால் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும். என்னென்ன தேவைப்படுதுன்னா எனக்கு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இது எக்ஸுக்கு பண்ணால் 2xy, இது எக்ஸுக்கு பண்ணால் -2xz, இங்கே ஒன்று இருக்குது எக்ஸுக்கு, எக்ஸுக்கு பண்ணால் -y ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸை பண்ணால் z ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா புரியுதா? அடுத்து டோ டபிள்யூ பை டோ ஒய். இப்போ ஒய்க்கு பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் ஒய்க்கு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமில் இருக்குது. ஸோ ஒய்யை பண்ணிட்டா எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் டைமில் ஒய் கிடையாது. தேர்டில் இருக்குது. இப்போ 2yz, ஃபோர்த்தில் இருக்குது 2yx, ஃபிஃப்த்தில் கிடையாது ஆனால் சிக்ஸ்த்தில் இருக்குது. அடுத்து டோ டபிள்யூ பை டோ இசட். டோ டபிள்யூ இசட்டுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் கிடையாது, செகண்டில் இருக்குது வெறும் எக்ஸ் ஸ்கொயரு, தேர்டில் இருக்குது வெறும் ஒய் ஸ்கொயரு, ஃபோர்த்தில் கிடையாது, ஃபிஃப்த்தில் இருக்குது 2zx, சிக்ஸ்த்தில் இருக்குது 2zy. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சேன்னா இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கட் ஆகிடுது பாருங்கள். எல்லா டைமும் கட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகிடுச்சா, இங்கே ஒய் ஸ்கொயருக்கு இந்த ஒய் ஸ்கொயர் கட் ஆகிடுச்சா, z ஸ்கொயர் கட் ஆகிடுச்சா, 2xyக்கு இங்கே ஒரு 2xy கட் ஆகிடுச்சா, 2yz கட் ஆகிடுச்சா, இதுவும் கட் ஆகிடுச்சா, எல்லாமே கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆன்சர் அது 0. ஸோ இந்த சம் இதில் கேட்கலாம் உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். லாஸ்ட் சம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் பாருங்கள். கொஸ்டினில் எஃப் கொடுத்துருக்கான். எஃப் என்ன கொடுத்துருக்கான் xy yz zx. கொஸ்டினில் டோ எஃப் பை டோ எக்ஸ் கேட்குறான். ஸோ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பண்ணால் ஒய், இல்லை எக்ஸுக்கு பண்ணால் z. அதே கொஸ்டினை எதுக்கு பண்ண சொல்கிறான், ஜெட்டுக்கு பண்ண சொல்கிறான். ஃபஸ்ட்டு டைம் வராது, செகண்ட் டைம் வரும், தேர்ட் டைம் வரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்கிறான். டோ எஃப் பை டோ எக்ஸையும் டோ எஃப் பை டோ இசையும் மைனஸ் பண்ண சொல்கிறான். ஸோ ஒய் ப்ளஸ் ஜெட்டு மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். எது கட் ஆகிடுச்சு, ஒய் கட் ஆகிடுச்சுன்னா இருக்குது இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ எந்த ஆப்ஷன் வந்திருக்கு, ஆப்ஷன் 1. ஸோ இதில் 15மே ரொம்ப ஈஸியான சம், எதுவுமே டஃப்பாகவே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். Thank you for watching.